இவரு காமெடியன் ரோல்ல பண்ண படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி லீட் ரோல்ல நடித்து ஆறுமுககுமார் டைரக்ஷன்ல வெளியாயிருக்க ஏஸ் படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. துபாயில இருக்க தனக்கு பணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கதாநாயகி சொல்ல போக இதுக்காக களத்துல கதாநாயகன் இறங்கி என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாருன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஓ மை காட், பிளான் சொல்றான். உருகுது அப்படின்ற பாடல் இன்னொரு பாடலுக்காகவே செகண்ட் ஆடியன்ஸ் படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு மெலோடி பாடலை கொடுத்துருந்தாங்க. இது போக மற்ற பாடல்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துடைய திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி அழகாவே நல்ல ஒரு மூடுக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்குங்க. படத்துல யோகி பாபு வழக்கமா அவருடைய படங்களை பண்ற மாதிரி நல்லாவே ஃபன் ஃபீல்டான ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. மெயினா அந்த படத்துல சொல்லக்கூடிய விஷயம் விஜய் சேதுபதி அந்த சம்பவத்துக்காக என்ன மாதிரியான மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதத்துல ஸ்கிரீன் பிளேவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொண்டு போயிருந்தாங்க. இதன் காரணமாகவே மொத்தமா படம் பார்க்கும் போது காமெடி நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்குது, அடுத்ததாக த்ரில்லர் நல்லா இருக்கு. ஸோ படத்துல இந்த படம் நார்மலா ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்த்த ஒரு ஃபீலை விட கூடுதலாகவே நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.